2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். தாழ்மை, கீழ்ப்படிதல். இரண்டாவது நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் கீழ்ப்படிதல். யாருக்கு கீழ்ப்படியணுமோ அவங்களுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஏன் கீழ்ப்படியணும்? எங்க அப்பாவுக்கு தெரியுது, எல்லாமே எனக்கு தெரியும். எங்க அப்பாவுக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும்? எங்க அப்பாவை விட நான் பெரிய ஆளாயிட்டேன். படிப்புல, தகுதியில, பணத்துல, ஆசீர்வாதத்துல, நன்மையில, எல்லாத்திலுமே நான் தகுதி ஆயிட்டேன். நான் ஏன் கீழ்ப்படியணும் அப்படின்ற கேள்வி கேட்கக்கூடாது. அப்பாவன் அவர் அப்பானாக்கா நீ பிள்ளை, அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது உன்னுடைய கடமை. அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் என்பது இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எதுவரையிலுமா? மரண பரியந்தம் நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? அடுத்த மேற்படிக்கு போக முடியும். கீழே படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, மேற்படி ஏற முடியுமா? ஏற முடியாது. அப்ப முதல்ல உங்களிடத்துல கீழ்ப்படிதல் வேணும். கீழ்ப்படி தேவை. கீழ்ப்படியணும். யாருக்கு கீழ்ப்படினோம்? ராஜாக்களுக்கு கீழ்ப்படினோம். அவன் நம்ம ஆள்றவங்க நமக்கு தகுதியே இல்லைங்க. என்ன ஆள்றதுக்கு அவனுக்கு தகுதியே இல்லை. அவன் ஆல்ரெடி ராஜாவை ஆயிட்டான்னா, அவன் ஆளுக்கு நீ உட்பட்டு இருக்கிறன்னா நீ அவனுக்கு கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சில நேரத்துல ஒவ்வொரு பகுதி மக்களுக்கு இந்த எலெக்ஷன்ல தலைவராக நிக்கிற போஸ்ட் கொடுப்பாங்க. ஒரு நேரத்துல உயர்ந்த ஜாதி என்கிற மக்களுக்கு கொடுப்பாங்க. இன்னொரு 5 ஆண்டுல இன்னொரு தாழ்ந்த ஜாதி என்று மக்கள் நினைக்கிற அந்த மக்களுக்கு இடம் கொடுப்பாங்க. அப்ப இவரை ஜெயிச்சுட்டு வந்தவரு என்னை விட எதுலையுமே தகுதி இல்லை, மட்டம், கீழானவன் அப்படின்னு சொல்லி அவர் தலைவர் என்ற பொறுப்பில் இருக்கிறதினால் நான் எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் அவர் தலைவராக இருக்கிறார் என்று அவருக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதல் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் என் வீட்டுல மாறி மேய்ச்சிக்காங்க. ஆமா, இன்னைக்கு உனக்கு தலைவனாகிற தகுதியை தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நீ பார்க்க வேண்டுமே தவிர அதுக்கு முன்ன உன் வீட்டுல ஆடு மேய்ச்சான், மாடு மேய்ச்சான், பாத்திரம் இதை பண்ணா அதை பண்ணாங்கிறது கேள்வி அல்ல. கீழ்ப்படிய வேண்டியது உன்னுடைய கடமை. அல்லேலூயா. யாருக்கு கீழ்ப்படியணுமோ அவங்களுக்கு கீழ்ப்படியணும். பாத்தீங்கன்னா கணவன் மனைவி அவங்கள பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, ரொம்ப அருமையா சொல்லுது. புருஷர்களே, உங்கள் மனைவி பலவீனமான பாண்டம் ஆகினால் அவங்க ஜபத்துக்கு தடை வராதபடி அவங்க அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்லு. கணவன்களே, உங்க மனைவி உங்களுக்கு ஜபத்துக்கு தடை வரக்கூடாது என்பதனால் அவங்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு எழுதல, அவங்களுக்கு அன்பு கூறுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அதே மனைவிகளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, மனைவிகளே உங்கள் புருஷனான உங்களுக்கு தலையாய் இருக்கிறபடியா அவனுக்கு எல்லா விஷயத்திலும் நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள். நானும் அவரும் ஒன்னாதான் படிச்சோம், ஒன்னாதான் வளர்ந்தோம், ஒரே ஒரு சொந்தக்காரு. அதனால நான் ஏன் கீழ்ப்படின்ற கேள்வி கேட்க கூடாது. கணவன் மனைவி என்கிற பொறுப்பு வந்துட்ட உடனே கீழ்ப்படிய வேண்டியவங்களுக்கு நாம கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. சில நேரங்கள் சில சந்தர்ப்பங்கள் நமக்கு அடிமையா இருந்தவங்க நமக்கு தலைமையா வருவாங்க. நமக்கு அடிமையா இருந்தவங்க தலைமையா வரும்போது அவன் எனக்கு அடிமையா இருந்தவன் அவன் தலைமையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லாதபடிக்கு நீங்க என்ன செய்யணும்னா அவங்க தலைமைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். அவர் யார் தெரியுமா?
தேவகுமாரன். தேவனுடைய பரலோகத்திலே வாழ்ந்தவர், தேவன் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவர். அவர் மனுஷ ரூபமாய் மனுஷ வடிவில் காணப்பட்டு மரண வரையிலும், அதாவது சிலுவையில சாகிற வரையிலும் தன் கீழ்ப்படிந்து உள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. என்ன விஷயம் பாருங்க, ஆளுகை அதிகாரம் எல்லாருக்கும் இருக்கு. அவர் சொன்னா போதும், 12 லேகியோனுக்கு மேல அதிகாரம், 12 லேகியோனுக்கு மேல தேவதூதர்களை கீழே இறக்க அவருக்கு சக்தி இருக்கிறது. அவ்வளவு அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. குஷ்டரோகத்தை சுகமாக்குகிற அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. எல்லா வியாதியை குணமாக்குற அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட சகல அதிகாரம் உடையவராய் இருந்தும் அவர் தன்னை தாழ்த்த வேண்டியவர்களுக்கு தன்னை தாழ்த்துகிறவராக காணப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு இடத்துல வேலை செய்வோம். சூப்பர்வைசர், நம்ம வர சூப்பர்வைசர் நம்ம கிட்ட இருந்து கத்துக்கணும்னா அதை விட சொல்ற பாருங்களேன், நிறைய விஷயங்களை நான் உருவாக்கின பாஸ்டர்ஸ், நான் உருவாக்கின என்னால் உருவாக்கப்பட்ட விசுவாசி அவங்க இப்ப பாஸ்டரா இருக்கிறாங்க. நானும் அவங்களும் ஒரு இடத்துக்கு போறோம். மீட்டிங்ல என் பக்கத்துல அவர் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அவன் உட்காரத்துக்கு யோசிக்கிறான், எங்க ஐயா எங்க பாஸ்டர் அப்படின்னா உட்கார்ந்து யோசிக்கிறான். இப்போ அவன் உட்காரத்துக்கு யோசிக்கிறான். என்னுடைய விசுவாசி, என் விசுவாசி, என் விசுவாசி. ஆனா அவருக்கு ஊழியக்காரர் பாருங்க, விசுவாசி சொல்லும்போது அவன் சொல்றேன், ஊழியக்காரர் சொல்ல அவருக்கு சொல்றேன். கவனிச்சுங்க. ஏன் அப்படின்னா விசுவாசிய நம்ம அவன் சொல்லிடலாம், அதே அவன் ஊழியக்காராயிட்ட பேரு என்னன்னு சொல்லக்கூடாது, அவன் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். அடுத்தது பாருங்க, என் பக்கத்துல உட்கார அவரு யோசிக்கிறாரு. நான் என்ன சொன்னேன், நாம ஊழியத்துக்கு, அதாவது வேலைக்கு 6 மணிக்கு வந்தாலும் சரி, 7 மணிக்கு வந்தாலும் சரி, 11 மணிக்கு வந்தாலும் சரி, கூலி ஒண்ணுதான். அல்லேலூயா. அதனால கவலைப்படாத உட்காரு அப்படின்னு சொல்ற. எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம என்னதான் நமக்கு பெருமை அந்தஸ்து அது ஆஹா ஓஹோன்னு இருந்தாலும் தாழ்த்த வேண்டிய கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. வசனம் மறுபடியும் பாருங்க, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். அப்ப அவர் மனுஷன் கிடையாது. மனுஷ ரூபமாய் காணப்பட்டார், மனுஷன் கிடையாது. அவர் தேவன். ஆனால் மனுஷ ரூபமாய் காணப்பட்டபடியால் அவர் சிலுவை மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராயிருந்தார். சொல்லலாமா? கீழ்ப்படிங்க. நீங்க யாருக்கு கீழ்ப்படிய வேண்டி இருக்கிறதோ இயேசு கிறிஸ்து கத்துக்குங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க கீழ்ப்படிங்க. சில நேரத்துல பாத்தீங்கன்னா நாம அவங்க யாரு என்ன கேட்கறதுக்கு, அவங்க யாரு நான் சொல்றதுக்கு, அவங்க யாரு எனக்கு ஈடா ஜோடான்னு கேட்கலாம் மனசு தோணும். ஆனா அவங்களுக்கு நான் கீழ்ப்படியணும்னு இருந்தா வேத வசனத்தின்படி கீழ்ப்படி. நமக்கு எது சொல்லுதோ அதுதான் நம்ம வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்கிறாரோ, தேவ நீதி என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்ம வாழறதுதான் நமக்கு சிறப்பு.